தெலிசு நாவலோ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்துகிறாரு. அப்படி அந்த காஃபி ஷாப்புக்கு குக்கீஸ் சப்ளை பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்து அப்பப்போ வருவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஹீரோவோட ஷாப்புக்கு குக்கீஸை வந்து கொடுக்க வரக்கூடிய ஹீரோயின் மேலே ஹீரோக்கு ஒரு லவ் வருது. அப்படி ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஒரு லவ் இருக்கு, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஆனால் ஹீரோயின் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ரீசனை வந்து அவங்க அப்புறமா தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன், அப்படி நான் மட்டும் கிடையாது, என்னோடய ஃபேமிலியோடு சேர்த்து நானும் வந்து சூசைட் பண்ணி சாக போகிறோம். இந்த மாதிரி எங்களோட குடும்பத்தில் சேர்ந்த இறந்து போன ஒரு ஆளை வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் வந்து இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், இது வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அதை கேட்க மாட்றாங்க. அப்போது ஹீரோ வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. ஹீரோயினோட வீட்டிலே தங்கி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணுறாரு. அப்படி இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன இந்த படத்தில் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து எப்போ நாங்கள் ஃபேமிலியோடு சூசைட் பண்ணி சாக போகிறோம், இறந்து போன ஒரு ஆளை மீட்டு கொண்டு வரதுக்காக அப்படின்னு சொன்னாங்களோ அப்போத்துல இருந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது. அப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படி ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போகும்போது அப்படி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காங்க இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல. மொத்தத்தில் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த அளவுக்குலாம் படத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள்.